ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு வந்து பெஸ்ட்டான சைடிஷுங்க ஆந்திரா சட்னி தான் பார்க்க போகிறோம். இது காரமாகவும் புளிப்பாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சட்டியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து நெடக்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நெடக்கடலை தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நல்லா வறுத்துட்டு நீங்கள் பச்சை கடலையாக இருந்தால் கூட நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுக்கிறதுல தான் நல்லா டேஸ்ட் வரும். நல்லா மொறுன்னு வறுத்து ஒரு முரத்தில் கொட்டிட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா தோல் தனியாக கடலை தனியாக வந்துடும். அதை புடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சது கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகா சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க. இதுக்கு வெறும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சை மிளகாய் இல்லைன்னா வெறும் கார மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் வந்து பழுத்த தக்காளி ஒரு 4-5 தக்காளி நல்ல பழுத்த நாட்டு தக்காளி சேர்த்துக்கணுங்க. தக்காளி தான் இதுக்கான மெயின் டிஷ்ஷு. தக்காளி வந்து லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அது கூட வந்து நான் 4-5 பல் பூண்டு வந்து ரசப்பூண்டு தான் சேர்த்துக்கிட்டேன். என்கிட்ட ரசப்பூண்டு தான் இருந்துச்சு. அது தோலோட ஒரு 10-15 போட்டு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா தக்காளியை கொலைய வேக விட்டுறலாங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளி நல்லா கொலைய வெந்திருக்கு. இப்போ அந்த 1-2 கிடக்கிற தக்காளி மட்டும் நான் கரண்டியால் வந்து நான் மசிச்சு விட்டுக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிய வேகணும் ஒரு தக்காளி. வெந்ததுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட வந்து மல்லித்தலை இருந்துச்சுன்னா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். புதினா தலை இருந்தாலும் புதினா தலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட புதினா தான் இருந்துச்சுன்னா அதனால புதினா இலை சேர்த்துக்கிட்டு புதினாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது ஆனால் என்ன, எனக்கு இந்த வந்து புதினாவோட டேஸ்ட் பிடிக்கல. இந்த இடத்துல மல்லித்தலை சேர்த்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் புதினாவோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுதான் வந்து இதில் மைனஸ். மற்றபடி சட்னி எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி சைஸு புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா தக்காளி ஏற்கனவே புளிக்கும். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக புளி சேர்த்துக்காங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. இதெல்லாம் நம்ம மிக்ஸி சாரில் மாற்றிட்டு நம்ம வறுத்தோம்ல அந்த கடலையும் தோல் நீக்கி இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை வந்து தாளிப்பு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கலாம். நான் தாளிச்சிட்டேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகுளுந்த பருப்பு போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு தாளிப்புக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டேங்க. மிளகாயை நல்லா உடச்சிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதில் ஊற்றி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு காரம் பார்த்துக்கோங்க, உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால நான் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நாங்கள் இட்லிக்கு தான் இதை வந்து சைடிஷாக எடுத்தோம். டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் தோசைக்கு கூட தாராளமாக எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.